அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கிரியில் 1389வது மந்திரம் என்று நாம் சிந்திக்கின்றோம். காரணி சக்திகள் 52 என காரணி கன்னிகள் 52 காரணி சக்கரத்து உள்ளே கரந்தெங்கும் காரணி தன் அருளாகி நின்றாளே. இந்த காரணி அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய பொருள் உள்ளதா நான் உணர்கின்றேன். மேத்தமெட்டிக்ஸில் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஒரு நம்பரை எதனாலெல்லாம் மீதி இல்லாமல் வகுக்க முடியும் அப்படின்னு. அப்போ நம்ம இறைவனுடைய திருவிளையாடலில் நாம் ஒரு காரணியாகத்தான் இருக்கின்றோம். இந்த தமிழ் எழுத்துக்களில் பார்த்திங்கன்னா நமக்கு உணர்வுகளுக்கா மூலம்தான் ஒலிகள் ஏற்படுகின்றன. உதாரணமாக வலிக்குதுன்னா அ ஆ அப்படின்னு சொல்லுவோம். சிரிக்கிறது இ வந்துடுது. காரமாக இருக்குன்னா ஊ ஊ வருது. கோபம் வந்துச்சுன்னா ஏ வருது. வெக்கம்னா ஐ, ஆச்சரியம்னா ஓ ஓ அப்படின்றது. வெக்கம்னா ஔ வருது. விக்கலுக்கு அக்கு. இப்படி இயற்கையாக உருவான மொழி தான் இந்த தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியில் காரணிகள் அப்படின்னு நம்ம எதை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, இறைவனுடைய ஃபேக்டரில் இந்த ஆத்மாவானது அவருடைய கணக்கு பிரகாரம் 52 சக்திகள் இருக்கின்றனவும், அந்த 52களும் 52 கன்னிகளாக அதை காத்து அருள்வதாகவும், இந்த பால் கறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மடியில் பால் சுரந்துச்சுன்னா சுத்தமாக கறந்து எடுக்கலாம். அதை மாதிரி இந்த சக்கரத்துக்குள்ளே நம்மளுடைய தீவினைகள் எல்லாத்தையும் கறந்து எங்கும் காரணிப்படுத்துறதுக்காக அந்த தன்னருள் உருவாகி நின்றாளே அப்படின்னு இதில் சொல்ல வர்றதா உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாங்க கௌரி அம்மா, வணக்கம். நன்றி ஐயா. அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்றைக்கான மந்திரம் 1389. காரணி சக்திகள் 52 காரணி கன்னிகள் 52 காரணி சக்கரத்துள்ளே கரந்தெங்கும் இருக்கு, சிலதுல கரந்தெங்கம் இருக்கு. காரணி தன்னருளாகி நின்றாளே. Commentary. The 52 are made up of the 51 Sanskrit letters and the Pranava Om. This chakra is encircled by the garland of letters. காரணி சக்திகள் நம்ம சக்திகள் 52. நம்ம போன பாட்டில் காரணி காணுமே அப்படின்னு போட்டிருந்தாங்க. போன பாடல் என்ன சொல்லுச்சுன்னா, நம்ம பொருளை நோக்கி நமக்கு இருந்த வாழ்க்கை முறை அருளை நோக்கி நம்மளை கொண்டு போறதுக்கு காரணமா இருக்கிறது யாருன்னா சரஸ்வதி தேவி தான். அவ தான் அந்த காரணியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்ப அந்த காரணமா இருக்கிற சரஸ்வதி சக்தி 52 ஆற்றல்களாக நமக்குள்ள இருக்கிறாங்க. காரணி சக்திகள் 52 காரணி கன்னிகள் 52 அந்த 52 ஆற்றல்களும் 52 தேவியர்களாக இருக்கிறாங்க. காரணி சக்கரத்துள்ளே கரந்தெங்கும், அந்த காரணியான தேவி நம்ம சக்கரத்துள்ளே கரந்தெங்கும், நான் இங்க கலந்தெங்கும் எல்லா இடத்துலையுமே பரவி ஆற்றலாகவும் தேவியர்களாகவும் கலந்து இருக்கிறாங்க. காரணி தன்னருளாகி நின்றாளே. அவ தன்னருளாகி இந்த 52 அவதான் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சிம்பிளா தான் இந்த பாடல் 52 ஆற்றல்களாகவும் 52 தேவியர்களாகவும் அவளோட அருளாகவே இருக்கின்றாங்கன்றத பார்க்குறோம்.
இதுல ஒண்ணு சொல்லணும்னா, ஃப்ரீக்வ ஐம்ன்ற மந்திரத்த பத்தி தான் இப்ப பார்த்துட்டு வரோம். அதோட ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இதெல்லாம் சொல்றாங்க. அந்த சொல்ல சொல்ல நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அலைன் ஆகுவோன்றது. நம்மள்ட்ட அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி இல்லங்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்க இப்ப நம்ம உடம்புல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு சுகர்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம மருந்து எடுப்போம். அத சரி பண்றதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்கிற விஷயமா ஒரு மருந்து எடுப்போம். இது இதெல்லாம் போட்டா அத வந்து சமன் பண்ணும் அப்படிங்கிற மாரி. அதே மாரி இது நம்ம ஆற்றல் அந்த ஃப்ரீக்வன்சிய சரி பண்றதுக்கு, நமக்குள்ள இருக்க வைப்ரேஷன சரி பண்றதுக்கு, நம்ம ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு வைப்ரேஷன நம்ம உள்ள எடுத்துட்டு போறோம். அதுதான் நம்ம சொல்ற இந்த மந்திரம். இந்த சரஸ்வதி தேவிக்கானது. அந்த மந்திரத்த சொல்லும்போது, நமக்குள்ள எந்த ஃப்ரீக்வன்சில ப்ராப்ளம் இருக்கோ, அது எது வந்து இயக்கத்துல இல்லாம இருக்கோ, அதுக்கு ஒரு என்ஹான்ஸ் பண்ற மாரியான ஒரு வைப்ரேஷன நம்ம குடுக்குறோம். ஆனா, இப்ப எப்படி நம்ம இப்ப சுகர் இருக்குக்கு சுகர் மாத்திரை சாப்பிட்டா வந்து அது சமன் ஆகும். ஆனா, நம்ம ஒரு நாள் ஃபுல்லா வந்து இனிப்பே நான் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு, ஒரே ஒரு மாத்திரை மட்டும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, அதுல ஒரு யூஸும் இருக்காது இல்லையா? ஏன்னா, அது அ மனம் வந்து கண்ட்ரோல்ல இல்ல. மனம் கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கிறதுனால தான் நம்ம அந்த சரியில்லாத ஃப்ரீக்வன்சிலயே இருக்கிறோம். ஆனா, அதுக்கு நம்ம மருந்தா எடுக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி மாரி நம்ம அத எடுக்கிறப்ப, நம்ம மனம் வந்து நோக்கமும் அத நோக்கி இருக்கணும். இது சரியாகணுன்ற நோக்கம் இருந்து, அதுக்கு தகுந்த மாரி நம்ம வாழ்க்கை முறைய வச்சுக்கிட்டு அந்த சுகர் டேப்லெட் எடுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அதே மாதிரி இந்த மந்திரங்கள் சொல்றப்பயும், நம்மளோட ஃப்ரீக்வன்சிய சரி பண்ணணுங்கிறது தான் நம்ம எடுக்கிறோம். அதே சமயம் அந்த மனதுக்கு பகைன்னுனே சொல்லிட்டாங்க. பகைன்றதே வந்து இந்த ஆணவம், பொறாமை, அந்த கோவம் இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டே இத பண்றதுனால ஒரு யூஸும் இல்ல. அதே மாரி தான் கோயில்களும் அதே மாரி தான். அதுல இருக்க வைப்ரேஷன நம்மளால முழுமையா எடுத்துக்க முடியாத காரணம் என்னன்னா, அந்த பகை தான். நம்ம அதையும் நீக்கி, அந்த நமக்குள்ள இருக்க உண்மையான நிலையான சிவத்தோட ஒன்றி நம்ம இருக்க இருக்க, அந்த தியானத்துல இருக்க இருக்க, இந்த மந்திரங்களும் நமக்காக அமைத்து குடுத்த கோயில்களும், தெய்வங்களும் அனைவரும் நமக்காக உதவியா இருப்பாங்க. நம்ம இறைவன சென்றடையறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அத நான் திரும்ப நான் நெனைக்கிறேன். நான் எனக்குள்ளேயே அத நெனச்சுக்கிறது. அத நான் இங்க உங்கள்ட்டயும் பகிர்ந்துக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. அழகு சிலையா அவருடைய விளக்கமும் சரி, கௌரிமாவுடைய விளக்கமும் சரி, நமக்கு வந்து ஒரு நல்ல தெளிவா கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்படிதாம்மா எல்லாருமே பண்றோம். அவங்கவுங்க சிந்தனையை தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம். இதுல இருந்து அடுத்தவங்க என்ன எடுத்துக்க முடியுமோ அது வந்து தேவி வந்து அவங்களுக்கு தருவா. ஆஹ் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மந்திரத்துல வந்து 1389 காரணி சக்தி அப்படின்னு நம்ம நேத்து பார்த்தோம். அந்த காரணி சக்தி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தாத்பரியம் பார்த்தோம். எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பவள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த சக்திகள் 52 பேரு அப்படின்றாங்க. அப்புறம் காரணி சக்திகள் 52 அப்போ முதல்ல சக்தி 52, அப்புறம் அந்த சக்திக்கான தேவதைகள் 52, இருவராய் அப்படின்னா 52. காரணி சக்கரத்துள்ளே கரந்தெங்கும் காரணி தன்னருளாகின எல்லாம் இருக்கு, உள்ளுக்குள்ளதான் இருக்கு. கரந்துன்னா மறைத்தல், கரந்திருத்தல் அப்படின்னா மறைத்திருத்தல்னு பொருள். அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா மறைந்து இருக்கிறது அப்படின்னா புதுசாலாம் வரல. அதான் அங்க இருக்கக்கூடிய செய்தி. இருக்கு. நம்ம வீட்டுல ஏற்கனவே கரண்ட் இருக்கு. நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா போய் சுவிட்ச் போட வேண்டியது மாத்திரம்தான் வேலை. சுவிட்ச் போட்டா எரிஞ்சிடும். அப்போ லைஃப் இஸ் ஈஸி. நம்ம எங்கேயோ என்னெல்லாமோ பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம். அங்க உள்ளே மறைந்திருக்கிறது. எப்பொழுது என்றால் இந்த நவாக்கரியை நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, நவாக்கரியை பிரயோகிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க எல்லாம் வெளிப்படுவாங்க. காரணி தன்னருளாகி நின்றாளே, அவ்வளவுதான். அவளால வேற வேலையே இல்லை. இப்போ நம்ம வந்து
இருக்கா, ஏதோ வேலையா இருக்கா, அந்த குழந்தை வந்து அது அது அசைறத வச்சே தெரிஞ்சிரும். அதுக்கு பசிக்குது, சாப்பாடு போடணும் எல்லாம் தெரிஞ்சிரும். ஆனாலும் ஒரு சின்ன கை வேலைய முடிச்சுட்டு போயிடலாம். இந்த 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 கடைசி பேரா எழுதிட்டு இருக்கேன். இத எழுதி முடிச்சுட்டு போயிடலாம். இல்ல இந்த கடைசி இமெயில் பார்த்துட்டு இருக்கேன். இந்த இமெயில முடிச்சுட்டு போயிட்டோம்னா நிம்மதியா குழந்தைக்கு சாப்பாடு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 3, 4 நிமிஷம் பண்ணிட்டு இருப்பாங்க அம்மா. ஆனா குழந்தை, "அம்மா எனக்கு பசிக்குதும்மா" அப்படின்னு அழுதாலோ, இல்ல பசியில வீறிட்டாலோ, இல்ல "அம்மா எனக்கு பசிக்குதும்மா" அப்படின்னு ஒரு மாரி ரொம்ப பாவமா வந்து கேட்டா, "அடி வாடி தங்கம், இந்தா வந்துடுறேன்டி" அப்படின்ட்டு, "இங்க அப்புறம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு பாதி எழுதிட்டு இருக்க email அப்படியே விட்டுட்டு ஓடுவோம் நம்ம. இல்ல பாதி எழுதிட்டு இருக்கிறத, இல்ல பாதி செஞ்சுட்டு இருக்கிற வேலைய, துணிய, எதையோ ஒண்ணு, எது கையில இருக்கோ அத அப்படியே விட்டுட்டு, குழந்தை பசிதான் முக்கியம்னு நம்ம ஓடி போயிடுவோம். அந்த மாதிரி இந்த காரணி தன்னருளாகி நின்றாளே, அவ்வளவுதான். அவ அதுக்கு மேல உனக்கு வினையெல்லாம் கிடையாது. உன் கர்ம வினையெல்லாம் எங்கேயோ ஓடி போச்சு. உன்னோட ஆகாமியம் எல்லாமே ஓடி போச்சு. நம்ம இன்னொன்னும் பார்த்தோம். முன்ன ஒரு 3 மந்திரம் முன்னாடி பார்த்தோம். ஆதி தெய்வீகம், ஆன்மீகம் அதெல்லாம் ஓடி போச்சு. யாருமே அதுக்கப்புறம் தடை கிடையாது. அவள் தன்னருளாக ஓடி வந்து விடுவாள். அவ வர்றது காணாம அங்கே மறைந்திருக்கக்கூடிய அந்த 52 எழுப்பி அந்த 52 சக்திகளையும் நம்முள்ளே இயக்குவாள் அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். 52 சக்தி நமக்குள்ள இருக்கு. 72,000 நாடி நரம்புகளை நம்ம வந்து தொகுதி தொகுதியா பிரிக்கிறோம். இல்ல தமிழ்நாடு தொகுதி பிரிக்கிற மாதிரிதான், இல்ல இந்தியா தொகுதி பிரிக்கிற மாதிரிதான். அங்கெல்லாம் இந்தியால எல்லாம் மறுசீரமைப்புக்கு சாத்தியதை இருக்கு. இங்கெல்லாம் மறுசீரமைப்புக்கெல்லாம் சாத்தியதை இல்லை. போர்ட்போலியோ இஸ் கன்ஃபர்ம்டு. அதனால அவங்கவங்க வேலையை பார்க்கணும். ஆனா அது சரியா பார்க்கணும். அதுக்குதான் இந்த 52 பேரை உள்ள உட்கார வச்சிருக்கு. இந்த 52 பேரையும் இயக்குவது 96 தத்துவங்கள். அப்படி ஒன்னொன்னா நம்ம பார்க்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, காரணி தன்னருளாகி நின்றாளே, எப்படி அவள் தன்னருளால் கிளர்ந்து எழும் பொழுது அங்கே கறந்து நிற்கின்ற, அங்கே மறைந்து நிற்கின்ற 52 சக்திகளையும் அவள் இயக்க துவங்குகிறாள். அப்ப 52 பேர் ஒருத்தர் உள்ள இருந்தாலே தாங்க முடியாது நமக்கு. இந்த 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 ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த மனம் என்கின்ற ஒரு மனம் இருந்தாலே நம்மளால தாங்க முடியல. அவ்வளோ கனம், மண்டகனம், அவ்வளோ ஆணவம் உட்கார்ந்துருக்கோம். நமக்கு அவ்வளவு தெரியும்னு நினைக்கிறோம். ஆனா 52 சக்திகள் உள்ள வந்துட்டா என்ன ஆயிடும் அப்படின்னா மடிஞ்சிரும். ஒண்ணுமே தேவையில்ல. நானுங்கிறதே அங்க இருக்காது. அது எல்லாத்தையும் முன்னாடி ப்ராசஸ்ல கிளியர் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரு. அதனாலதான் சொல்றாரு, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 52 சக்திஸ் நவ் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த 52 சக்திகளும் என்ன செய்வாங்க, எப்படி செய்வாங்க அப்படிங்கறது வந்து நம்ம இன்னும் ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும்னா ஆஹ் பகவத் பாடல், அதான் நம்ம இந்த சாக்தம் ஆஹ் வழிமுறையில நம்ம போகும்போது தேவிய வந்து இவர் வந்து ரொம்ப அப்படியே திருமூலர் வந்து அழகா சொல்லிட்டு போயிட்டார் ஒரே வார்த்தையில. ஏன்னா அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்ல. அவங்களுக்கு ஒரு கோடி காட்டினா தெரிஞ்சிடுறது. இப்ப நிறைய பேர் போயிட்டு வந்தவங்களுக்கு சென்னையில இருந்து திருச்சி போறோம், இல்ல சென்னையில இருந்து மதுரை போறோம் அப்படின்னா கண்டிப்பா திருச்சியை பாஸ் பண்ணணும், கண்டிப்பா விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு இதெல்லாம் தாண்டினாதான் நம்ம வந்து திருச்சி போய் சேர முடியும், மதுரை போய் சேர முடியும் அப்படின்னு தெரியும். இன்னும் திருச்சி டு மதுரை என்னெல்லாம் ஊர் இருக்கு அதெல்லாம் தெரியும். அதனால ஒரு ஒரு சின்ன கோடி கட்ட போறான், ஐம் ஆன் த வே டு மதுரை, ஐ டிராப் யூ அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க நமக்கு அப்படி இல்லை, நம்ம போகவே இல்லை அந்த ஊருக்கெல்லாம், அதனால தெரியாது. அப்ப என்ன சொல்லணும், ஒரு விஷயமும் சொல்லி கொடுக்கணும். அதுக்குதான் நான் பகவத் பாதாள பிடிச்சுப்பேன். ஏன்னா திருமூலர் வந்து அவருடைய காலகட்டத்துல நமக்கு அவ்வளோ அவரை சுத்தி அத்தனை சாத்த உபாசகர்கள் இருந்திருக்காங்க. சக்கர காரணி சக்திகள் உனக்குள்ளே இயங்குகிறார்கள், அன்னையினுடைய பேரருளாய் அப்படின்னா அவங்களால உடனே உணர்ந்துக்க முடியும். ஓ இது 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 சக்திகள்னு. ஆனா நமக்கு தெரியாது. அதனால பகவத் பாதாள பிடிச்சிருந்தோம்னாக்கா அவர் வந்து இன்னும் அவர் அதை மாத்திரம் அந்த தேவியை பத்தி மாத்திரம் தான் பேசிட்டார். அதனால
ரொம்ப அழகா அவர் வந்து அத்வைதம் பேசியிருக்கார். ஆனாலும் அது வந்து தேவியோட சார்புல தான் பேசியிருப்பார். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆஹ் அவர் வந்து இன்னும் ரொம்ப அழகா விளக்கி சொல்லுவார். அதுக்குதான் வந்து மந்திர மாத்ருகா புஷ்பமாலாஸ்தவம் அப்படின்னு பகவத்பாதால் வந்து இந்த 51 அக்ஷரங்களினுடைய மாத்ருகா தேவியரை பத்தி அவர் அழகா சொல்லுவார். இந்த 51 அக்ஷரங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னாக்க, இந்த 52 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து மாத்ருகா அக்ஷரங்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம் நம்ம. அகாரம் முதல் ஷகாரம் வந்து 51, அப்புறம் பிரணவம் 1 52, அப்போ 51 + 1 52 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 51 அக்ஷரங்களை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது எங்கிருந்து துவங்குகிறது, எந்த இடத்துல இருந்து வரும்போது, உந்தியிலிருந்து உந்தி முதலாய் அப்படின்னு ஔவையாருடைய பாடல் கூட நம்ம பார்த்திருக்கோம். 51 அக்ஷரங்களை பத்தி ஒரு ஒரு உறுப்புலையும் அது பட்டு வரும்போது எத்தனையாவது அக்ஷரமாக வருது அப்படின்னு கணக்கு இருக்கு. அப்ப இந்த அகாரம் ஷகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 51 சக்திகளினுடைய இருப்பு, அவங்க எங்க இருக்காங்க? அவர் சொல்றாரு, அவ வெளியில எல்லாம் இருக்காருன்னு சொல்ல வரல. என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நான் வந்து சிந்தாமணி கோபுரத்துல நான் வந்து உன்னை வச்சிருக்கேன், உன்னை வந்து ஆஹ் வைக்கிறேன் அப்படிங்கிறார். அது என்ன? சிந்தாரத்தினத்தினால் வடிவமைக்கப்பட்ட சிம்மாசனம் நான் உனக்கு கொடுக்குறேன். அந்த சிம்மாசனம் எங்க இருக்கு அப்படின்னா 7 நிலை கோபுரத்துல இருக்கு. அந்த அந்த கோபுரம் 7 நிலைதான். மிக அற்புதமான கோபுரத்தில் ஒரு நல்ல கோபுரம் அப்படின்னா 7 நிலைகள் இருக்கணுமா. அப்ப அந்த மாதிரி ஒரு கோபுரத்துல நான் வந்து உன்னை சிம்மாசனத்துல நான் வச்சிருக்கேன். எந்த மாதிரி சிம்மாசனம் அப்படின்னா சிந்தனாரத்தினத்தினால் வடிவமைக்கப்பட்ட சிம்ஹாசனம். இந்த சிந்தாரத்தினம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ ரத்னம்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, எனக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனையாகிய ரத்தினம். அது அந்த சிந்தாரத்தினத்துக்கு ஒரு 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 தன்மை உண்டு. என்ன அப்படின்னா, நினைச்சதை நினைச்ச மாத்திரத்துல உடனே கொடுத்துருமா. அதனால சிந்தாமணி கிரகாந்தஸ்தா அப்படின்னு தேவிய சொல்லுவா. ஏன்னா அவ இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குமா அப்படின்னா, மணி தீபத்துல இருக்கா அவ. அந்த மணி தீபம் எங்க இருக்கு அப்படின்னா, அது ரத்ன தீபமா இருக்கு. அது வந்து கடம்பவனத்துக்கு நடுவுல இருக்கு. இந்த மாதிரி மூலிகைகள்லாம் இருக்கக்கூடியது அப்படின்னு மணித்வீப வர்ணனை வந்து ரொம்ப அற்புதமானது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மணித்வீப வர்ணனைய உள்ள 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 போய் பார்க்கும்போது நம்மதான் மணித்வீபம். இந்த ரத்ன கோட்டை, ஈய கோட்டை, இரும்பு கோட்டை, தங்க கோட்டை, முத்து கோட்டை எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. இந்த சிந்தாமணி கிரகம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா நமக்குள்ளதான் இருக்கு. அதுவும் யார் இருக்கா அங்க அப்படின்னாக்கா தேவி இருக்கா. அந்த சிந்தாமணி ரத்னத்துக்கு என்ன தன்மை இருக்கு? நினைத்ததை கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த மனசு நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் இப்போ திருச்சியில இருக்கணும் அப்படின்னா நான் திருச்சியில இருப்பேன், மனசு அங்க இருக்கும். திடீர்னு நான் இங்க பேசிட்டே இருக்கும்போது கீழே குழந்தை அழுதான்னா ஐயோ பாப்பா அழகானே அங்க போயிடும் மனசு. அதுதான் சிந்தா. அந்த சிந்தா ரத்னத்துல அவருக்கு சிம்மாசனம் போட்டிருக்காருன்னா என்ன அர்த்தம்? யாரும் கிடையாது. குழந்தை அழாது, யார் எழுதினாலும் என்ன பண்ணாலும் பிரச்சனையே கிடையாது. அவ மாத்திரம்தான் சிம்மாசனத்துல இருப்பா. அவளுடைய எண்ணம் மட்டும்தான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த அந்த மாதிரியான சிந்தாரத்தினத்தினால் வடிவமைக்கப்பட்ட சிம்ஹாசனத்துல நீ இருக்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த மாத்ருகா புஷ்பமாலாஸ்தவம்ல. வரிசையா சொல்லிட்டே வருவார். அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நமக்கு டைம் இல்ல. அப்பேற்பட்ட இந்த 51 அதுல வந்து ஒன்னொன்னும் சொல்றாரு. நான் முதல்ல உன்னை உட்கார வைக்கிறேன், அப்புறம் அந்த அது எங்க இருக்கு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு யாரெல்லாம் அதுல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லி அவங்க நமக்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி அது. அந்த பகுதியை இப்ப நான் எதுக்காக சொல்றேன் இங்க அப்படின்னா, இந்த மாத்ருகா சக்திகளினுடைய இருப்பை, இயக்கத்தை சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை காரணி தன்னருளாக தருகிறாள். ஏன்னா அங்க ஏற்கனவே மறைந்து நிறுத்துறாங்க. எந்திரிச்சு வேலை பாருங்கன்னா டமால்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் அந்த இடத்துல விசேஷம்.
அத்தகைய தன்மையை இந்த பீஜம் நமக்கு தருகிறது அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கருவியை நமக்கு கொடுக்கிறார் திருமூலர். இது இதுக்கு மேல சொல்லிட்டே போலாம். ஆனா அட்லீஸ்ட் அந்த ஒரு ஒரு கிளிம்ஸாவே நம்மளால சொல்ல முடியுது. எப்பேற்பட்ட விஷயம் இதெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் நான் வியக்கக்கூடியது இதுதான். எவ்வளோ பெரிய காரணம், எவ்வளோ பெரிய விஷயத்த கொடுத்திருக்காரு. யாரா தருவாங்களா? யாரு திருமந்திரத்தை தூக்குனாலும் அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. யாரும் இதுக்குன்னு பெரிய உனக்கு புரியுமா புரியாதா அதெல்லாம் கிடையாது. நீ திருமந்திரம் தூக்கி வாசிக்க ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா திருமூலருடைய கருணை அத்தகையது. அப்போ அதுல வேறுபட்ட விஷயத்த ஒரு பாரம்பரியத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு குரு அடிபணிந்து முதல்ல பாலா திரிபுர சுந்தரியோட மந்திரம் கத்தன முதல்ல கணேச மந்திரம் கத்துண்டு, அதுக்கப்புறம் பாலா கத்துண்டு, அதுக்கப்புறம் திரையச்சேரி கத்துண்டு, அதுக்கப்புறம் நவாக்கரி கத்துண்டு, அதுக்கப்புறம் மஞ்சதிசி கத்துண்டு, அதுக்கப்புறம் சோடசரி கத்துண்டு, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு இத்தனை லட்சம் ஆவர்த்தி பண்ணி எல்லாம் கத்துக்கக்கூடிய விஷயத்த திருமூலர் இப்படியே ஒரே பாட்டுல சொல்லி கொடுக்குறார். நவாக்கரிங்கிற ஒரு 100 சொச்சம் மந்திரத்துல நம்மளுடைய மொத்த லலிதா வைபவத்தையும் நமக்குள்ளே நிகழ்த்தி காட்டுகிறார் அப்படிங்கறதான் ஆச்சரியமான விஷயம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க அம்மா. மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அது ஒவ்வொரு விஷயம் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1389வது திருமந்திரம் காரண சக்தி பூரணி. திருமந்திரம் காரணி சக்திகள் 52 என காரணி கன்னிகள் 52 காரணி சக்கரத்துள்ளே கரந்தெங்கும் காரணி தன்னருளாகி நின்றாளே. அனைத்துக்கும் காரணமான ஆற்றலாக இருப்பவை 52 சக்திகள். இவை சக்கர எழுத்துக்களான அட்சரங்கள். இவர்களை இயக்கும் கன்னிகளும் 52 ஆவர். காரணியாகிய சக்தி அட்சர எழுத்துக்களில் சக்கரத்தில் எங்கும் தியானிப்பவர்களுக்கு வெளிப்பட்டும் நிற்கின்றாள். காரணி என்பதன் பொருள் காரணத்துக்கு உரியவள். கரந்து என்ற சொல்லின் பொருள் மறைந்து. கழக வெளியீட்டில் காரணி சக்திகள் 52 என காரணி கன்னிகள் 52 காரணி சக்கரத்துள்ளே கரந்தெங்கும் காரணி தன்னருளாகி நின்றாளே. எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பன எழுத்துக்களே. அவற்றிற்குரிய தெய்வங்கள் 52. அத்தெய்வங்களை இயக்கும் திருவருட்கன்னியும் 52 ஆவர். இக்கன்னியும் நவாக்கரி சக்கரத்து மறைந்து நின்று அருள்வள். எழுத்து 51, நவாக்கரி சக்கரம் 1 ஆக 52க்கும் தெய்வமும் கன்னியரும் இவர்கள் 52 ஆவர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நல்ல விளக்கம். நன்றிம்மா. வேற யாராவது ஏதாவது பகிர்ந்துக்கலாம். கேள்வி கருத்து எதுனாலும் சொல்லலாம். வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.